எல்லோருக்கும் வணக்கம். இந்த வாரத்தினுடைய முதல் நாள் மார்க்கெட் வந்து பாசிட்டிவா குளோஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட நிஃப்டி மட்டுமே 300 பாயிண்ட் இன்னைக்கு டே உடைய லோல இருந்து ரெக்கவர் ஆயிருக்கு. மார்க்கெட் ஒரு குயிக்கா ரெக்கவர் ஆயிருச்சுன்னே சொல்லலாம். லாஸ்ட் ஒரு 3 டேஸ்ல மட்டும் 550 புள்ளிகள் சரிஞ்ச நிஃப்டி, இன்னைக்கு ஒரே நாள்ல 300 பாயிண்ட்க்கு மேல ரெக்கவர் ஆயிருக்கு. நம்ம நம்ம இத முன்கூட்டியே கணிச்சிருந்தோம். ஃப்ரைடே வீடியோலயும் கணிச்சிருந்தோம். வீக்லி வீடியோஸ்லயும் கிளியரா கான்ஃபிடென்ட்டா மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தேன். மார்க்கெட் இதுக்கு அடுத்து ரெக்கவர் ஆறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. 25,450க்கு பிலோல குளோசிங் நடந்தா மட்டுமே நிஃப்டி ஃபர்தரா டவுன் சைடு போகும். மார்க்கெட் மண்டே மோஸ்ட் ப்ராபபிலி அப்சைட் ரெக்கவர் ஆறதுக்கு தான் பாசிபிலிட்டீஸ் இருக்கு அப்டின்ட்டு ஒரு 3 டெக்னிக்கல் காரணங்கள் வந்து சொல்லியிருந்தேன். அதே நேரம் அப்சைட்ல எவ்வளோ தூரம் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு அதையும் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தேன். அந்த 3 காரணங்கள் டெக்னிக்கல் காரணங்கள் எதனால அ எந்த எந்த டெக்னிக்கல்லால மார்க்கெட் வந்து ரைஸ் ஆயிருக்கு? எவ்வளோ தூரம் ரைஸ் ஆயிருக்கு? அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஒரு நம்ம என்ன என்ன பார்த்திருந்தோம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். நெக்ஸ்ட் நிஃப்டி பேங்க் நிஃப்டினுடைய மூவ்மெண்ட்ஸ வந்து செக் அவுட் பண்ணி பார்ப்போம். இந்த இடத்துல மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து ஃபாலோ ஆகுதா? ஸோ இதே ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து அப் சைட்ல பவுன்ஸ் ஆறதுக்கு இந்த டபுள் பாட்டம் எடுத்திருக்கு பாருங்க. ரீசென்ட்டா வந்த டபுள் பாட்டம் ஸ்ட்ரக்சர்ல மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகுதா? ஸோ இந்த டபுள் பாட்டம் மார்க்கெட் பவுன்ஸ் ஆகும்போது ஃபர்ஸ்ட் இந்த கேப் வந்து ஃபில் ஆகும். ஓகே. ப்ரீவியஸா இருக்கக்கூடிய இந்த கேப் வந்து இன்னைக்குள்ள ஃபில் சார்ட் ஆகும். நம்ம கணிச்சிருந்த மாதிரியே மார்க்கெட் வந்து 25,650 இந்த இடத்துல டபுள் பாட்டம் எடுத்திருக்கு. 25,750 அதே நேரம் பொசிஷனலா ரெசிஸ்டன்ஸ் லெவலா மார்க்கெட் இருக்கும். வந்து 25,450ங்கிறது சப்போர்ட் எடுத்து பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. 2வது பாயிண்ட் டபுள் பாட்டம் எடுத்து மார்க்கெட் ரைஸ் ஆயிருக்கு. 3வது பாயிண்ட் இந்த கேப் ஃபில்லிங்கும் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஓகே. சோ இப்போ அடுத்து நம்ம செக் பண்ண வேண்டியது வந்து என்ன? ஓகே. இப்போ ரைட் நவ் என்ன பாயிண்ட் ஆஃப் வியூல மார்க்கெட் வந்து கன்ஃபார்ம் ஆகுது. சோ இதையும் வந்து செக் அவுட் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இதுவரைக்கும் டவுன் ஆயிருக்கு இல்லையா? லாஸ்ட் வீக் வந்து 550 பாயிண்ட் டவுன் ஆயிருக்கு இல்லையா? இந்த ட்ரெண்ட் ஃபர்ஸ்ட் பிரேக் அவுட் ஆயிருக்கு பாருங்க. இது வரைக்கும் ஷார்ப்பா ஃபால் ஆனது இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிருக்கா? 1. இது வந்து 1. 2வது பாயிண்ட் வந்து இப்போ கீழ பாட்டம்ல டபுள் பாட்டம் எடுத்திருக்கு இல்லையா? சோ அந்த டபுள் பாட்டம் எடுத்து பிரேக் அவுட் ஆறதுக்கு முன்னாடி பாருங்க. மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கா? சோ டபுள் பாட்டம்ல இந்த மாதிரி ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் ஃபார்ம் ஆகி ஒரு பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னு கண்டிப்பா அது வேலிடா இருக்கும். ஓகே. சோ இந்த 2 காரணங்களால மார்க்கெட் வந்து ரெக்கவர் ஆயிருக்கு. இன் கேஸ் மார்க்கெட் கீழ ஃபால் ஆச்சுன்னா ஃபர்தரா இந்த ட்ரெண்ட் ஸ்ட்ராங்கா அப்சைடு கண்டினியூ ஆறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இது நிஃப்டினுடைய நிலை. இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம சேனல தொடர்ந்து வந்து பாருங்க. லேர்ன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி வந்து பார்ப்போம். பேங்க் நிஃப்டிய பொறுத்தளவுக்கு நிஃப்டிய விட பேங்க் நிஃப்டி நம்ம லாஸ்ட் வீக் வீடியோலயே பார்த்திருந்தோம். கிட்டத்தட்ட 3 டைம்ஸ் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் வந்து எடுத்திருக்கு. சோ இந்த ரீஜன் அதாவது 60,000ல இருந்து 60,100ங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டா இருக்கும் பேங்க் நிஃப்டிக்கு. அது மட்டும் இல்ல பேங்க் நிஃப்டியும் இந்த கேப் ஃபில்லிங் வந்து முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத தான் பார்த்தோம். பேங்க் நிஃப்டிய பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வந்து இந்த சைட்வேஸ் ட்ரெண்ட் இதுவரைக்கும் இந்த சேனல்ல சைட்வேஸ் டவுன் ட்ரெண்டா இருந்தது அப்சைடு பிரேக் அவுட் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 டேஸ் வந்து இந்த ட்ரெண்டுடைய சப்போர்ட் எடுத்து தான் மார்க்கெட் வந்து ரைஸ் ஆயிருக்கு. இப்ப ரைஸ் ஆனதுல இதுவரைக்கும் ரைஸ் ஆயிருப்பாங்க. இந்த ரைஸ் ஆனதுல இந்த கேப் ஃபில்லிங் முடிஞ்சிருக்கு. கீழ வரைக்கும் வந்து அந்த கேப் ஃபில்லிங் முடிஞ்சு இப்ப மார்க்கெட் வந்து ரைஸ் ஆகுது. ஓகே. இப்போ இதே எடுத்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ஒரு 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல வச்சு பாருங்க. என்ன ஃப்ளோல வந்து போகுது அப்படிங்கிறதையும் செக் பண்ணி பார்ப்போம். மார்க்கெட் வந்து ஓவரால் ஸ்ட்ரக்சர் எடுத்து பார்க்கும்போது, இந்த டாப் டூ டாப் வந்து கனெக்ட் பண்ணி பாருங்க. ஸோ மார்க்கெட் வந்து இந்த ஒரு ஃப்ளோல தான் ரைஸ் அண்ட் ஃபால் வந்து நடந்துட்டு இருக்கு. ஓகே. ஸோ இத பொறுத்தளவுக்கு ஒரு நாள் டவுன் ஆவுது, அடுத்த நாள் ரைஸ் ஆவுது. அடுத்த நாள் டவுன் ஆவுது, அடுத்த நாள் ரைஸ் ஆவுது. கரெக்ட்டா இந்த ரீஜன் இந்த ரெசிஸ்டன்ட் ரீஜன் கிட்ட வரும்போது மார்க்கெட் வந்து ஃபால் ஆகுது. ஓகே. ஸோ அதே நேரம் பாட்டம் அவுட் சப்போர்ட் எடுத்து திரும்பவும் பவுன்ஸ் ஆகலாம். ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி ஒரு சைட்வேஸ் மார்க்கெட். பட் ரைட் நவ் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல குளோசிங் வந்து இதுக்கு மேல குளோசிங் முடிஞ்சிருக்கு. ஓகே. அதே மாரி டி பாயிண்ட்ல குளோசிங் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இன்கேஸ் இந்த மாரி ஸ்ட்ரக்சர்ல வந்து நம்பக்கூடாது. மார்க்கெட் கீழ ஃபால் ஆகி ஒரு கரெக்ஷன் குடுத்து அகெயின் அப்சைடு பிரேக் அவுட் ஆச்சுன்னா, வி கேன் கன்சிடர். ஆர் டேல வந்து அப்சைடு பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா, வி கேன் கன்சிடர். ஓகே.
ஏன்னா மார்க்கெட் வந்து கம்ப்ளீட்டா இந்த மாரியான ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. பேங்க் நிஃப்டிய பொறுத்தளவுக்கு. ஓகே. ஸோ 60,900ங்கிறது வந்து ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். 61,000ங்கிறதே ஒரு மேஜரான ரெசிஸ்டன்ஸா இருக்கும். ஸோ பேங்க் நிஃப்டிய பொறுத்தளவுக்கு. ஃபைன். ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து வருவோம். நிஃப்டி அப்சைடு வந்து ரெக்கவர் ஆவுது. கேப் ஃபில்லிங் வந்து நடக்குது. நெக்ஸ்ட் டுவோர்ட்ஸ் 25,750ங்கிறது நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். பேங்க் நிஃப்டியும் டெம்பரவரியா ஆல்மோஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட இருக்குது. ஒரு கரெக்ஷன் வந்து இந்த பிரேக் அவுட் ஃபர்தரா ரைஸ் ஆச்சுன்னா, பேங்க் நிஃப்டியும் ஃபர்தரா அப்சைடு வந்து ரைஸ் ஆறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ நிஃப்டி, சென்செக்ஸ் ஓவரால் மார்க்கெட் வந்து மீண்டும் 26,000 ஃபர்தரா 26,300 வரைக்கும் அப்சைடு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதே ட்ரெண்ட் கன்டின்யூ ஆகும்போது. ஃபைன். நெக்ஸ்ட் கமாடிட்டி மார்க்கெட்ல க்ரூட் ஆயில் வந்து பார்ப்போம். க்ரூட் ஆயில பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வந்து இந்த இடத்துல பாருங்க, என்ன ஃப்ளோல வந்து மார்க்கெட் போகுது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். முதல்ல பார்க்க வேண்டியது மார்க்கெட்டுடைய ட்ரெண்ட். இப்ப இந்த இடத்துல பாருங்க, மார்க்கெட் வந்து ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது பாயிண்ட் வந்து என்ன? இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட். இதுவரைக்கும் சைட்வேஸா வந்தது. இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிருக்கா? இது 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட்ல வந்து பாருங்க, இப்ப இந்த இந்த ஜோன்ல இந்த பாட்டம் ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு பாருங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம சொன்னதுனால மார்க்கெட் போல. மார்க்கெட் என்ன ஃப்ளோல போகுது அப்படிங்கிறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா லேர்ன் பண்றோம். ஓகே. சி மார்க்கெட்ட பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல பாருங்க, ஒரு பாட்டம் ஸ்ட்ரக்சர்ல ஒரு நல்ல பாட்டம் ஸ்ட்ரக்சர்ல ஒரு பிரேக் அவுட் ஆகுதுன்னா, அந்த பிரேக் அவுட்க்கு முன்னாடி என்ன டைப் ஆஃப் ஃபார்மட்ல ட்ரேட் ஆகி அப்சைட் பிரேக் அவுட் ஆயிருக்கு. இந்த இடத்துல பாருங்க ஒரு டைமண்ட் ஷேப்ல வந்து மார்க்கெட் ஃபார்ம் ஆகி அப்சைட்ல வந்து ட்ரிபிள் பாட்டம் எடுத்து அப்சைட் ரைஸ் ஆகுதா? ஸோ கண்டிப்பா இந்த இந்த ரைஸ் வந்து டுவோர்ட்ஸ் செகண்ட் லெவல் அதாவது 5,800, 810 வரைக்குமே இந்த ட்ரெண்ட் ஃபர்தரா கன்டின்யூ ஆகலாம். மினிமம். ஸோ ஒரு பிரேக் அவுட் வந்து எப்ப கன்ஃபார்ம் ஆகும்? நெக்ஸ்ட் எவ்வளோ தூரம் வந்து டார்கெட் இருக்கும்? ஸோ இதெல்லாமே துல்லியமா நம்ம கணிக்க முடியும். ஸோ இததான் நம்ம வந்து வேவ் அனாலிசிஸ்லயும் சரி, பேசிக்ஸ் அனாலிசிஸ்லயும் சரி நம்ம கிளாஸஸ் வந்து நடத்திட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து மார்ச் 4ல வந்து நெக்ஸ்ட் பேட்ச் வந்து இருக்கும். ஃபைன். தேங்க் யூ ஆல் ஆஃப் யூ. மார்க்கெட்டுடைய ட்ரெண்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.